இதுல ஃபர்ஸ்ட்டு சில்லியே இந்த மாதிரி ஷிவானி நைட்டு ஃபுல்லா தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால உடனடியா அவங்க டாக்டருக்கு கால் பண்ணி ஷிவானி பாப்பாவை செக் பண்றதுக்காக கூப்பிட்டா டாக்டருமே ஷிவானி பாப்பாவை செக் பண்ணிட்டு இப்ப பாப்பாவோட உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கு. பட் அவங்க ரொம்பவே பயத்துல இருக்கனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. அதனால நீங்க எல்லாருமே அந்த பாப்பாவை கொஞ்சம் தனியா போக விடாம எல்லாருமே கூடயே இருக்கிற மாதிரி நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. நான் கூட 3 days ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போறேன். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்க கூடிய சீக்கிரம் கடத்தப்பட்ட விஷயத்த மறக்கிற லெவலுக்கு நீங்க ஏதாவது பண்ணாதான் நல்லது. அப்படி இல்லைன்னா இப்ப இருக்க நிலைமைக்கு அது கொஞ்சம் ஃபியூச்சர்ல பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயன்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போக உடனே இதை பார்த்துட்டு ஜெயாவும் இதுக்கப்புறமா கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது சிவானி கூடயே இருக்கணும், அவளை யாரும் தனியா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவை தாங்குன்னு தாங்குற மாதிரி கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பவானி அவங்களோட கூடயே இருந்து அவங்கள நல்லபடியா கவனிச்சிட்டு இருக்க பொண்ணையோ பவானி அங்க இல்லாத நேரமா பார்த்து சிவானி பாப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. சிவானி பாப்பா பொண்ணு கூட இருக்கும்போதுதான் இன்னுமே சொல்ல போனா ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே சக்தியும் சந்திரசேகரும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயாவுமே லைட்டா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன அதை எதையுமே நோட் பண்ற மாதிரி வெளியே காட்டிக்கிறதே இல்ல. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி போலீஸ்காரங்க குழந்தை கண்டிப்பா தன்னை கடத்துறவங்கள பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா குழந்தைய யாரு கடத்துனாங்க, எதுக்கு கடத்துனாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியா இந்த விஷயத்த பத்தி சக்தி கிட்ட பேசுறாங்க. உடனே சக்தியும் இப்ப குழந்தை இருக்கிற நிலைமையில நீங்க மறுபடியும் அந்த கடத்தல்காரங்களை பத்தி பேசுனீங்கன்னா அவ கொஞ்சம் பயப்பட வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா போலீஸ்காரங்களும் நாங்க விசாரிக்கிற முறையில விசாரிக்கிறோம். சொல்ல போனா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், நீங்களே குழந்தைக்கு எந்த மாதிரி கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கண்டிப்பா நம்ம கடத்தப்பட்டவங்கள கண்டுபிடிச்சுதான் ஆகணும், இருந்தாலும் சிவானி பாப்பாவை பத்தி யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு இதை பத்தி சந்திரசேகர் கிட்டையும் வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லாம சுந்தர் இந்த மாதிரி கண்டிப்பா யாரு சிவானி பாப்பாவை கடத்திட்டு போனாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா மறுபடியுமே அவங்க இதே தப்ப பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அவங்க இதுக்கு பின்னாடி தாஸ் இருக்கிறது கொஞ்சம் கூட தெரியாததுனாலயும், அது மட்டும் இல்லாம தாஸ் மாட்டினா தானும் மாட்டுவோன்றது தெரியாததுனாலயும் உடனடியா அவங்க இந்த மாதிரி கடத்தல்காரங்களை கண்டுபிடிச்சே ஆகணுன்றதுக்காக சிவானி பாப்பா மூலியமா வர எல்லா இன்ஃபர்மேஷனுமே போலீஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது எல்லா விசாரணைக்குமே சம்மதம் தெரிவிக்கிறாங்க. உடனே குழந்தையோட அப்பாவே சம்மதம் தெரிவிச்சதுனால போலீஸ்காரங்களும் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம உடனடியா வீட்டுக்கும் வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போலீஸ்காரங்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சிவானி பாப்பா கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்த அது மட்டும் இல்லாம உன்னை கடத்திட்டு போனாங்கல்ல அந்த அங்கிளை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டுன்னா போதும், அவங்க சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா உனக்கு எந்த ஆபத்துமே வராதுன்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவுக்கு நிறைய நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்ல உடனே சிவானி பாப்பாவும் சரி நீங்க கொஸ்டின் கேளுங்க போலீஸ் அங்கிள், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி நீங்க கடத்தப்பட்டவங்களோட முகத்தை எல்லாத்தையுமே பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே சிவானி பாப்பாவும் ஆமா நான் பார்த்தேன், எல்லாரையுமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் ஒருவேளை அவங்கள நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களான்னு கேட்க உடனே சிவானி பாப்பாவும் கண்டிப்பா காட்டுவனே, ஏன்னா அவங்கள என்னால மறக்கவே முடியாது, அவங்க கூட நான் நிறைய ஃபன் டைம்ல கூட என்ஜாய் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு லைட்டா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எடுத்து சொல்ல உடனே இதை கேட்ட போலீஸ்காரங்களும் என்ன இவங்க சொன்ன மாதிரி அந்த கடத்தல்காரங்க இவ்வளவு கூலா நடந்துக்கிட்டாங்கன்னா ஒருவேளை இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்களா இருப்பாங்களா, ஜோக்கர் மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைதியானது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உங்களோட பேர் தெரியுமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த மாதிரி சிவானி பாப்பாவுமே அத்தனை பேரோட பேரையுமே எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளுக்கு மறுபடியும் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் என்ன வேற இடத்துக்கு கூட போக வச்சாங்க, அது மட்டும் இல்லாம என்ன வேற வண்டியில கூட ஏத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல உடனே கண்டிப்பா அந்த ஆளு தான் குழந்தைய கடத்ததுல மெயின் ஆளா இருந்திருப்பான், அவன் சொல்லிதான் இவங்க எல்லாருமே குழந்தைய கடத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச போலீஸ்காரங்களும் அந்த ஆளோட பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்க உடனே சிவானி பாப்பாவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க போன்ல பேசினதை வச்சு ஆமா அந்த ஆள் பேரு தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆன சுந்தரும் தாஸா அப்படின்னு பதறினது மட்டும் இல்லாம தாஸ் தான் என்னோட குழந்தைய கடத்தி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மேல செம்ம கோபத்தோடய நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் தாஸ்ன்ற பேர்ல எங்களுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு குழந்தை கடத்துறவனோ இருந்த மாதிரி ஃபைல்ல கிடையாது, பட் நீங்க சொன்ன அந்த மத்த ஆளுங்களை பத்தி எல்லாம் நாங்க கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறோம், ஏன்னா அவங்க கண்டிப்பா சின்ன சின்ன கிரிமினல் வேலையாவது செஞ்சிருப்பாங்க, ஆனா குழந்தைய கடத்துற லெவலுக்கு போனது இது கூட ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். சோ நாங்க எங்களோட தனிப்பட மூலியமா கூடிய சீக்கிரம் அந்த ஆளுங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை சிவானி பாப்பாவை கடத்தின அந்த ஆளுங்க மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த தாஸ்ன்ற ஆளும் யாருன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம
இல்லாம இது வரைக்குமே குழந்தைய கடத்துறவங்க உங்ககிட்ட பைசா வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணவே இல்ல. சோ இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும்னா அந்த தாஸ்ன்ற ஆள மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு பின்னாடி என்ன உண்மை மறைச்சிருக்குன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக உடனே இதை கேட்டுட்டு ஒருவேளை இந்த மாதிரி தாஸ் அவனோட தங்கச்சிக்கு பழி வாங்குறதுக்காக என்னோட குழந்தைய கடத்திருப்பானோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம கடுப்போட அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி சுந்தர் திடீர்னு அங்கிருந்து கோபமா போறத வெளியே நின்னுட்டு இருக்க பொண்ணையும் பாக்குறாங்க. அதே நேரத்துல சக்தியும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்போ சுந்தர் மேல லைட்டா டவுட் வர ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ஒருவேளை சுந்தருக்கு தாஸ்ன்ற ஆளு யாருன்னு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க கூட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க பிசினஸ் எதிரியா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நினைக்க இந்த பக்கம் பொண்ணையோ தாசுன்ற பேரை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியுது. ஆனா எங்க இருந்தா தெரியல. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க சுந்தருக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்களோ, யாரா இருப்பாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு லைட்டா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமா சுந்தரோ செம்ம கோவத்தோட ஸ்வேதாவுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் இந்த மாதிரி சுந்தர் கால் பண்றத ஸ்வேதா அவங்களோட ஹஸ்பண்டான தாஸ் கிட்ட சொல்ல உடனே தாஸோ கண்டிப்பா குழந்தை இது வரைக்கும் நம்ம ஆளுங்க கிட்ட மாட்டலன்னா குழந்தை அவங்களோட குடும்பத்துக்கிட்டே போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன நிலைமைன்றத நீ பேசினா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம உடனடியா கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, அவங்கிட்ட பேசுறது மூலயமா என்ன நிலைமை இருக்குன்றத நம்ம ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல உடனே ஸ்வேதாவுமே கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட உடனே இந்த பக்கம் சுந்தரோ ஸ்வேதா கிட்ட செம்ம கோவத்தோட ஏ ஸ்வேதா உன் அண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்ன தைரியம் இருந்தா என் குழந்தையே கடத்திருப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே குழந்தை கடத்தப்பட்ட விஷயத்துக்கும் தாசுக்கும் சம்மந்தம் இருக்கிறத உறுதி பண்ணிட்டு பேச உடனே இதனால ஷாக் ஆன ஸ்வேதாவோ தாசை பார்க்க. ஆனா தாச கொஞ்சம் கூலா பரவாயில்ல இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா இவன் மத்தவங்களுக்கு என்ன பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க விட மாட்டான். அந்த மாதிரி நாமளும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தாஸ் செம கோவத்தோட நான் இங்கதான் நின்னுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உன் குழந்தைய ஏன் கடத்தணுன்ற காரணம் உனக்கு தெரியணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க உடனே சுந்தரும் என்ன காரணம்னு கேட்க உடனே தாசோ இந்த மாதிரி என்னோட தங்கச்சிய கர்ப்பமாக்கிட்டு நீ ஏமாத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு பாப்ப. ஆனா உன்னோட குழந்தை உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சி வயித்துல வளர்ற குழந்தைக்கு இனி என்னதான் பதில் சொல்ல போற, அதுவும் ஒரு உயிர் தானேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே சுந்தரம் அதான் அதை கலைக்கிறதுக்கான செலவை நானே முழுசா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன வீணா பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தேவையில்லாம என் குழந்தைய கடத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்க உடனே தாசம் இந்த மாதிரி எங்களுக்கு நீ பணம் தருவியான்றதுல செம்ம டவுட். அதனாலதான் குழந்தைய கடத்தி உனக்கு எந்த மாதிரி நான் ஆளுன்றத புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் நினைச்சிருந்தா குழந்தைய என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா நானாதான் எதுவுமே பண்ணாம குழந்தைய விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக நீ சந்தோஷம் தான் பட்டாகணும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நீ எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணத்தை தந்தாக்கணும். அப்படி இல்லைன்னா போலீஸா எங்களை தேட வேண்டாம், நானே போய் சரண்டர் ஆயிடுவேன். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எதுக்காக குழந்தைய கடத்துறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்க கிட்ட இந்த மாதிரி என் தங்கச்சியை நீ ஏமாத்திட்ட, அதுவும் கர்ப்பமாகிட்டு ஏமாத்திட்டு விட்டுட்டு ஓட பார்த்த, அதனாலதான் ஒரு குழந்தையோட முக்கியத்துவத்தை உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ண. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் குழந்தைய வச்சுட்டு திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டு ஈஸியாவே நான் என்னோட தங்கச்சியை வச்சு இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவேன். ஆனா மாட்டிக்க போறது நீயா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பயன்படுத்துறது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு பணத்தோட வந்துருன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட பதில கூட கேட்காம போனை கட் பண்ணிடவே உடனே இதனால சுந்தர் ரொம்பவே அதிர்ச்சியிலையும் ரொம்பவே குழப்பத்திலையும் அதை விட அதிகமான பயத்திலயுமே நின்னுட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு பின்னாடியே பவானி சுந்தர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு சுந்தர் செம்ம ஷாக்கோட பவானியை திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த பக்கம் தாஸோட மனைவியான ஸ்வேதாவோ தாஸ் கிட்ட என்ன மறுபடியுமே இவன் கிட்ட பணம் கேட்டிருக்க, அவன் குழந்தைய கடத்தது வந்து நம்ம தான் சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவன் எப்படி நமக்கு நம்பி 50 லட்சம் ரூபாய் பணத்தை தருவான். அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க வேற நம்மளை பத்தின உண்மையை தோண்டிட்டு இருக்காங்களோ தோணுது, கூடி சீக்கிரம் மாட்டிப்போமோன்னு கூட பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட தாசும் ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது, அதனாலதான் நான் பேசாம ஒரே செட்டில்மெண்ட்டா அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலான்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா போலீஸ்க்கு பயந்து பயந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவங்க நம்ம யாருன்றதையும் கண்டிப்பா ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நம்ம இந்த சுந்தரை வச்சுதான் நம்மளோட லைஃபை செட்டிலும் பண்ண முடியும், இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தர் கண்டிப்பா நம்மளை பத்தின உண்மையை வெளியே சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சொன்னானா அவனும் மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதுதான் நமக்கு சேஃபான ஒரு வழியா இருக்கும்னு சொல்லிட்டு சீக்கிரமா எல்லா துணிமணியுமே பேக் பண்ணி வைய, நம்ம நாளைக்கே இந்த ஊரை விட்டு சுந்தர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா காலி பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான ஏற்பாடை செஞ்சுட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கமா பொண்ணு ரொம்பவே ஆழமா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வழியா இந்த மாதிரி தாசுன்றது யாருன்றது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க சுந்தர் ஏமாத்துற அந்த பொண்ணோட அண்ணனா இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உடனடியே இந்த விஷயத்த சக்தி கிட்டயுமே போய் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி இந்த விஷயத்த கேட்ட உடனேயே சுந்தர் எதுக்காக சிவானி பாப்பா தாசுன்ற பேரை சொன்னதுக்கு அப்புறமா பதட்டப்பட்டாங்க கோவப்பட்டாங்கன்ற விஷயத்தையுமே இப்ப கனெக்ட் பண்ணி இதுதான் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பொண்ணுகிட்டயுமே சொல்ல உடனே பொண்ணையுமே நம்ம இப்போ
இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்க, ஆனா சக்திய முதல்ல நம்ம தாஸ கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா சுந்தரத்தா மூலியமா தாஸ ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுல போலீஸ இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா சுந்தர் மாமா இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ சொன்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால நம்மளோட குடும்ப மான பிரச்சனை இது. அதனால இதுல கொஞ்சம் பாத்து ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னது மட்டும் இல்லாம சுந்தர் மூலியமா தாஸையும் அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தையுமே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தனியா புது பிளான பண்ணிட்டு இருக்க பொண்ணையும் அவங்களுக்கு உதவி பண்ண உறுதுணையா நின்னுட்டு இருக்காங்க.